நம்ம உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள்லேயே நம்ம நுரையீரல் தான் அதிக ஆபத்தில் இருக்கக்கூடிய எந்நேரமும் ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு. எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்கியா நம்ம பழப்பு. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு தடவை மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போது அந்த காற்றுல உள்ள ஆக்சிஜனை மட்டும் நம்ம உடம்பு தனியாக பிரித்து எடுத்துக்குதே. அது எப்படி? நம்மளோட நுரையீரலால் சுயமாக சுருங்கி விரியவே முடியாது. அது சுருங்கி விரியறதுக்கு நம்ம உடம்போட இன்னொரு உறுப்பு அது சார்ந்திருக்கு. அது என்ன உறுப்பு? நம்ம ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுறதுக்கு ஒரு சில நொடிகள் தான் ஆகும் இல்லையா? அந்த ஒரு சில நொடிகளில் நம்ம உடம்புக்குள்ளே அவ்வளோ விஷயம் நடக்குது. ஒவ்வொரு நொடியும் நம்மளை உயிரோட வச்சுக்கிறதுக்கு நம்ம நுரையீரல் அவ்வளோ கஷ்டப்படுது. இதை பற்றிலாம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது உயிர்மை. நம்ம உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள்லேயே நம்மளோட நுரையீரல் தான் அதிக ஆபத்தில் இருக்கக்கூடிய எந்நேரமும் ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஏன்னா ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்துக்கு 12 முறையிலேருந்து 20 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுறானா. இது நம்ம சராசரியாக ஒரு 16 முறை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மனிதன் 960 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியிட்டு இருப்பான். அப்படின்னா ஒரு நாளைக்கு 23,040 முறை நம்ம மூச்சு விட்டுருப்போம். அப்போது ஒரு மனிதன் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 80 வயசில் அந்த மனிதன் 67,27,68,000 முறை மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளில விட்டுருப்பான். அப்படின்னா இங்கே வெளியில் உள்ள காற்றை எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம உள்ளே இழுத்துருப்போம். இந்த காற்றுல அதிகமான தூசு, நோய் கிருமிகள் எல்லாம் தான் இருந்திருக்கும். இதெல்லாமும் சேர்த்து தான் நம்ம உள்ளே இழுத்துருப்போம் இல்லையா? அதனால தான் நம்ம அடிக்கடி ஃபீவரால், சளியாலலாம் பாதிக்கப்படுறது. இவ்வளோ ஆபத்தில் இருக்கக்கூடிய நம்ம நுரையீரலை காப்பாற்றுறதுக்கான பாதுகாப்பு அமைப்பு எங்கேருந்து தொடங்குது தெரியுமா? நம்ம மூக்கிலேருந்து தான் தொடங்குது. நம்ம மூக்கிலேருந்து நம்ம நுரையீரல் வரைக்கும் உள்ள பகுதியை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். நம்ம உள்ளே இருக்கிற மூச்சு காற்று நம்ம மூக்கு வழியாக போய் நேசல் கேவிட்டின்னு சொல்லப்படுற நாசி குழி வழியாக போய் ஃபேரிக்ஸ்ன்னு சொல்லப்படுற குரல் வலைக்கு போகும். அங்கேருந்து அதுக்கு அடுத்தபடியாக லேரிங்ஸ்ன்னு சொல்லப்படுற தொண்டை நாளத்துக்கு போகும். இதுக்கு கீழே ட்ராக்கியான்ற ஒரு உறுப்பு இருக்கும். இந்த உறுப்பு ரொம்ப மென்மையானது. அதாவது இந்த உறுப்போட சுவர் பகுதி ரொம்ப மென்மையானது, ரொம்ப எளிமையாக டேமேஜ் ஆகக்கூடியது. அப்படின்றதுனால இதை பாதுகாக்கிறதுக்காக முழுமையடையாத வட்டம் மாதிரியான, அதாவது சி மாதிரியான அமைப்பில் உள்ள நிறைய கேட்டிலேஜஸ் இதில் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு எந்த மாதிரியான பொருளால் உருவானது அப்படின்னா, நம்ம காது மடலில் இருக்கிற எலும்பு பகுதி இருக்கு இல்லையா, வளையக்கூடிய எலும்பு பகுதி, அந்த மாதிரியான கேட்டிலேஜஸால் உருவாக்கப்பட்டதை வரிசையாக அடுக்கியிருக்கும். இதை நீங்கள் சாதாரணமாக உங்கள் தொண்டை பகுதியில் இப்படி கையை வச்சு வரிசையாக அப்படியே தடவி பார்த்தீங்கனாலே சின்ன சின்னதாக கட்டுக்கட்டாக இருக்கிறத தெரியும். இது ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய பகுதின்றதுனால தான் இங்கே அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும்போது அது மரணத்திலேயே போய் முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது இந்த ட்ராக்கியா இதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி 2 தனி குழாய்களாக பிரியும். அந்த தனி குழாய்களுக்கு ப்ரோங்கஸ் அப்படின்னு பேர். இந்த ப்ரோங்கஸ் அப்படியே நுரையீரலுக்குள்ளே போய் இன்னும் நிறைய சின்ன சின்ன குழாய்களாக பிரியும். இந்த குழாய்களுக்கு ப்ரோங்கியோல்ஸ்னு பேர். இந்த ப்ரோங்கியோல்ஸோட எண்டில் தான், இந்த ஒவ்வொரு ப்ரோங்கியோல்ஸோட எண்ட்லையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு உறுப்பான, மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பான ஆல்வியோலை இருக்கும். நாம் மூக்கு வழியாக உள்ள இழுத்த காற்று இந்த ஆல்வியோலை பகுதிக்கு போய் தான் முடிவடையும். நம்மளோட ஆல்வியோலை மைக்ரோஸ்கோப்பால் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னா ஒரு சராசரி மனிதனோட 2 நுரையீரலையும் சேர்த்து எத்தனை ஆல்வியோலை இருக்குன்னா 60 கோடி ஆல்வியோலை ஒரு மனிதனோட நுரையீரலில் மட்டும் இருக்குமா. இப்போது நம்ம உள்ள இழுத்த மூச்சு காற்று இந்த ஆல்வியோலையில் வந்து தான் முடிவடையுது இல்லையா? இந்த காற்றுலேருந்து தான் ஆக்சிஜனை மட்டும் நம்ம பிளட் பிரித்து தனியாக எடுத்துக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளே சொன்னோம் இல்லையா, நம்ம நுரையீரலால் சுருங்கி விரியறது தானாக செய்யவே முடியாது. அதுக்கு இன்னொரு உறுப்பு தான் சார்ந்திருக்குன்னு. அது எப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை 2 பாகமாக பிரிக்கலாம். ஒன்று அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இன்னொன்று லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது மேல் சுவாச பாதை, கீழ் சுவாச பாதை. இதில் நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் நம்மளோட மூக்கு, நாசிக்குழி, குரல் வலை, தொண்டை நாளம் இதெல்லாம் வரும். கீழ் சுவாச பாதையில் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ட்ராக்கியா, ப்ரோங்கியோல்ஸ், நம்மளோட லங்ஸ் இதெல்லாம் வரும். நம்மளோட 2 சைடில் இருக்கக்கூடிய லங்ஸும் ஒரே அளவில் ஒரே வெயிட்லலாம் இருக்காது. நம்மளோட வலது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு கீழ்ப்பகுதியில் கல்லீரல், லிவர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேல் நோக்கி சுருங்கி தட்டையாக இருக்கும் வலது பக்க நுரையீரல். ஆனால் வலது பக்க நுரையீரலில் 3 லோப்ஸாக, 3 செக்மெண்ட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கும். சுப்பீரியர் லோப், மிடில் லோப், இன்ஃபீரியர் லோப். ஆனால் நம்மளோட இடது பக்க நுரையீரல் 2 பாகமாக தான் பிரிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நம்மளோட இடது பக்க நுரையீரலுக்கு பக்கத்தில் 2 நுரையீரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு மீடியாஸ்ட்ரீனம்னு பேர். இந்த ஸ்பேஸில் தான் தைமஸ் கிளாண்டு, உணவுக்குழல், நம்மளோட இதயம் இதெல்லாம் இருக்கும். நம்ம இதயத்தோட இடது வென்ட்ரிக்கிள் கொஞ்சம் வலது பக்கத்தை விட பெருசாக இருக்கும். இந்த இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடம் கொடுக்கறதுக்காக நம்மளோட இடது நுரையீரல் கொஞ்சம் அந்த இடத்துக்கு கேப் விட்ட மாதிரி தள்ளி சுருங்கி இருக்கும். கீழ் நோக்கி கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஏன்னா வலது பக்கத்தில் கல்லீரல் இருக்குது, இடது பக்கத்தில் அந்த மாதிரி இல்லாதனால
கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் 2 லோப்ஸாக தான் இருக்கும் இந்த உறுப்புகளுக்கு இடம் கொடுக்கறதுக்காக. இடது பக்க நுரையீரலில் சுப்பீரியர் லோப், இன்ஃபீரியர் லோப் இது 2 தான் இருக்கும். மிடில் லோப் இதில் கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த நுரையீரலையும் எதுவும் அடியெல்லாம் படாமல் அதை பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட மார்பு எலும்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். நம்ம நுரையீரல்கள் நார்மலாகவே சுருங்கி விரியக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் அதால் சுயமாக சுருங்கி விரிய முடியாது. இப்போது நம்ம நுரையீரல்கள் நார்மலாக நம்ம காற்றை உள்ளே இழுக்கும் போது ஒரு அளவுக்கு விரிவடையும் இல்லையா, அதை விட இன்னும் அதிகமான காற்றை நம்ம உள்ளே இழுக்கும் போது இன்னும் 8 மடங்கு அதிகமான அளவில் பெருசாக விரிவடைய முடியும். ஏன்னா நம்ம திடீர்னு வேகமாக ஓடும்போது நமக்கு அதிகமான காற்று தேவை. அப்போ நம்ம அதிகமான மூச்சு காற்றை உள்ளே இழுப்போம். அந்த அதிகமான காற்றுக்கு இடம் கொடுக்கணுன்றதுக்காக தான் அது இவ்வளோ பெருசாக விரிவடையுது. இப்படி விரிவடையணும் அப்படின்னா நம்மளோட நுரையீரல் மசில்ஸால், தசையால் ஆயிருந்துச்சுன்னா இவ்வளோ பெருசாக விரிவடையவே முடியாது. அதனால தான் நம்மளோட நுரையீரல் பஞ்சு போன்ற திசுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த பஞ்சு போன்ற திசுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த நுரையீரலோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த திசுக்கள் அதிகமாக விரிவடையுமே தவிர சுயமாக விரிவடையாது. ஏன்னா தசையால் தான் சுயமாக விரிவடைய முடியும், நம்ம இதயம் போல. அதனால இந்த நுரையீரல் சுயமாக விரிவடைய முடியாதுன்றதுக்காக அது விரிஞ்சு சுருங்கிறதுக்கு இன்னொரு உறுப்பை சார்ந்திருக்கு. அந்த உறுப்பு இந்த நுரையீரலுக்கு அப்படியே கீழே இருக்கக்கூடிய டயஃப்ரம்ன்ற இந்த உறுப்பு தான். இந்த உறுப்பு தசையால் ஆனதாக இருக்குது. இந்த உறுப்பு கீழ் நோக்கி விரிவடையும் போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நுரையீரல் கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அப்படி இழுக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வெளியில் இருக்கிற காற்று நம்ம மூக்கு வழியாக உள்ளே வந்துடுது. இப்போது மூச்சை உள்ளே இழுத்துட்டோம், திரும்ப வெளியிடணுன்றதுக்காக அதே டயஃப்ரம் திரும்ப இருந்த பழைய ஸ்டேஜ்க்கே சுருங்கி மேல் நோக்கி நகரும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த விரிவடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த 2 நுரையீரலும் மேல் நோக்கி தள்ளப்படுது. மேல் நோக்கி தள்ளும் போது உள்ளே இருக்கக்கூடிய ஆல்வியோலை அழுத்தப்படுது. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய காற்று வேகமாக வெளியேறுது. இப்படி தான் டயஃப்ராமை பயன்படுத்தி தான் நம்மளோட நுரையீரல் காற்றை உள்ளே இழுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது நம்ம உள்ளே இழுக்கிற மூச்சு காற்றுலேருந்து எப்படி ஆக்சிஜனை மட்டும் நம்மளோட உடல் தனியாக பிரித்து எடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது அது கண்ணுக்கே தெரியாத அந்த ஆல்வியோலை பகுதியில் வந்து முடிவடையுது இல்லையா, அங்கே அந்த ஆல்வியோலைக்கு அப்படியே வெளிப்புறத்தில் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் இருக்கும். இதுக்கு கேபிலரிஸ்னு பேர். இப்போது உள்ளே வந்து இந்த ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய அந்த காற்று அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்யூஷன்ற செயல்முறை மூலமாக அப்படியே நகர்ந்து கேபிலரிஸ்க்கு வரும். டிஃப்யூஷன்னா என்னென்னா அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி நகர்றது. இப்போது ஆல்வியோலைக்குள்ளே அதிகமாக காற்று இருக்கிறதால அங்கே அதிக அழுத்தம் இருக்கு இல்லையா, அதனால் அந்த ஆல்வியோலையோட சுவர் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்யூஸ் ஆகி காற்று இந்த கேபிலரிஸ்க்கு வரும். இப்போது இந்த கேபிலரிஸில் ரத்தம் பாஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். அந்த ரெட் பிளட் செல்ஸில் ஹீமோகுளோபின்ற புரோட்டீன் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின்ற புரோட்டீன் ஒரு 4 மாலிக்யூல்ஸ் ஒன்றா இணைஞ்சிருக்கும். இந்த 4 மாலிக்யூல்ஸ் எதால் ஆனதாக இருக்கும்னா ஹீமுன்றனாலையும் அயனாலையும் ஆனதாக இருக்கும். இது ரெண்டும் ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையோடு இருக்கும். அதனால் இப்படி டிஃப்யூஸ் ஆகி உள்ளே வர காற்றுலேருந்து இந்த ஹீமோகுளோபின் இந்த பகுதிகளில் ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணிக்கும். இந்த 4 மாலிக்யூல்ஸ் பிணைஞ்சி இதில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹீமோகுளோபின் புரோட்டீனும் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக இதயத்தை நோக்கி போகும். இப்போ இதயத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இதயம் ஹை ப்ரெஷரில் அதை ப்ரெஸ் பண்ணி உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொடுக்கும். இப்படி ரத்தம் மூலமாக உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போன அந்த ரெட் பிளட் செல்ஸ், அந்த ஹீமோகுளோபின் அங்கே எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உடலில் உள்ள செல்ஸ் எல்லாம் ஏற்கனவே சில மெட்டபாலிசம் செயல்முறைகளால் கார்பன் டை ஆக்சைடை செக்ரேட் பண்ணி வச்சிருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்கு தேவையில்லாதுன்றதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடை இப்போ ஹீமோகுளோபின் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் அட்ராக்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஹீம் அயான் அந்த மாலிகூல்ஸோட போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு அட்ராக்ட் ஆகாது. ஆனால் ஹீமோகுளோபின்ல உள்ள இந்த பகுதிக்கு பாலிபெப்டைடு அப்படின்னு பேர். இந்த பாலிபெப்டைடோட போயிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகிடும். இந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் இப்போ ஏற்றிக்கிட்டு திரும்ப இந்த ரெட் பிளட் செல்ஸ் அங்கேருந்து கிளம்பி நம்மளோட ஆல்வியோலை பகுதிக்கே வரும். இப்போது இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடோட அழுத்தம் அதிகமாக இருக்கிறதால அதுவும் அதே டிஃப்யூஷன் செயல்முறை மூலமாக அந்த கேபிலரிஸ்லேருந்து டிஃப்யூஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்குள்ளே வந்துடும். இப்போது ஆல்வியோலை ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடால் நிறைஞ்சிருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கு கீழே உள்ள டயஃப்ரம் பழைய மாதிரியே சுருங்கும். அது சுருங்கும் போது நுரையீரல் சுருங்கும். நுரையீரல் சுருங்கும் போது உள்ள ஆல்வியோலையும் சுருங்கி வேகமாக மூச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். நம்ம உள்ள இருக்கிற மூச்சு காற்று ஓரளவுக்கு சரியான ஈரப்பதத்தோடையும் மிதமான வெப்பத்தோடையும் இருக்கணுமா. இதனால் நம்ம ஒவ்வொரு தடவை மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போதும் அந்த காற்றை ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்காக நம்ம மூக்கில் உள்ள கோழை சுரப்பிகள், கண்ணில் உள்ள கண்ணீர் சுரப்பிகள், தொண்டையில் உள்ள சில சுரப்பிகள்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு திரவத்தை சுரக்குதான். அதே மாதிரி உள்ளே வர மூச்சு காற்றை நம்ம உடலோட ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு தேவையான வெப்பநிலையோடு வச்சுக்கணுன்றதுக்காக
அந்த மூச்சு குழலில் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே செயல்படுதான். எப்படின்னா நம்ம காற்றை உள்ள குளிர்காலத்தில் இழுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள காற்று குளிரான காற்றா இருக்கும். அந்த காற்றை நம்ம உடலுக்கு தேவையான வெப்பநிலை அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்றதுக்காக, அதாவது இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்தணுன்றதுக்காக அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு அதிக ரத்தத்தை பாய்ச்சி வெப்பமாகுது. ஏன்னா அதிக ரத்தம் வேகமாக பாயும் போது அந்த இடத்துல வெப்பம் உருவாகுது. அப்போ உள்ள வர மூச்சு காற்றும் நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு வெப்பமாகி நுரையீரலை நோக்கி போகுது. அதுவே நம்ம கோடை காலத்தில் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போது நம்மளை சுற்றி உள்ள காற்று சூடாக இருக்கும். இந்த சூடை கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி நுரையீரலுக்கு கொடுக்கணுன்றதுக்காக, உடலுக்கு தேவையான அளவுக்கு வெப்பத்தோட கொடுக்கணுன்றதுக்காக அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் நல்லா சுருங்கி குளிரடைஞ்சி, நல்லா சுருங்கும் போது ரத்த ஓட்டம் கம்மியாகுது. ஸோ வெப்பம் குறையுது. அப்போ குளிர்வடைஞ்சி நுரையீரலுக்குள்ளே போகுது. நம்ம நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை கூட எப்படி நம்ம உயிரையே கொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயாக மாறும் அப்படின்றத பற்றி நம்ம உயிர்மையோட அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நம்மளோட உயிர்மை நிகழ்ச்சி வாரம் புதன்கிழமை கண்டிப்பாக வந்துடும். இது வரைக்கும் நம்ம உயிர்மையில் போட்ட எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள்.